Hello all, welcome to Concept Clarity by Tamal. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹை வேல்யூடான சப்ஜெக்ட் தான். இதில் பார்த்தோம்னா மினிமமாக ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும், மேக்ஸிமமாக 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பாலிட்டியில் மேக்ஸிமம் பீப்புள் சொல்கிறது இந்த கேசஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், பார்ட்ஸ், ஸ்கெடியூல்ஸ் இது எல்லாமே வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை எப்படி ஈஸியஸ்ட் வேல படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்துடலாம். ஒன்ஸ் பார்ட்ஸ் முடிச்ச உடனே ஸ்கெடியூல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷனில் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஆக்சுவல் ஆர்டிகல்ஸ் படி பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஆர்டிகல் 395 இருக்கும். பட் இங்கே எப்படி நம்ம 448 ஆர்டிகல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ண எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து நம்ம வந்து சப்டிவிஷனாக இந்த மாதிரி ஏபிசிடின்னு கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 244, 244A, 300A, இந்த மாதிரி 323A, 323B. ஸோ நம்ம பார்ட்ஸ்குள்ளார போயிடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் எதுவும் படிக்க வேணாம். போக போக பின்னாடி நம்ம ஒன்ஸ் இந்த சப்ஜெக்ட் வைஸ் பார்ட் வைஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல்ஸும் எதுலேருந்து இது வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே பைஹார்ட் ஆயிரும். ஸோ பார்ட் 1ல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இப்போது பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் அரசியல். அரசியல் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது இந்தியா தான். இந்தியா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லாம். ஸோ இந்தியா அப்படிங்கிறதா யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 1ல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பார்ட் 1ம் யூனியன் பற்றி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலும் யூனியன் பற்றி தான் இருக்கும். த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தே ஆர் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 1ஆக இருந்தாலும் சரி, ஸ்கெடியூல் 1ஆக இருந்தாலும் சரி, அதில் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பார்ட் 2. பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்மளை பற்றி பேசுகிறதா வந்து சிட்டிசன்ஷிப். பார்ட் 3ல் பார்க்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நாம் சிட்டிசன்ஸ் தான், நமக்கான ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்மளோட கண்ட்ரியில் நமக்கான ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டில் அந்த ரைட்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்ட் 4 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். யூனியன் வந்து ஒரு ஸ்டேட்டை கைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, டைரக்டிவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃபோர்த் பார்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டியூட்டிஸ் இருக்கணும்ல, ஆனால் நம்ம பின்னாடி தான் டியூட்டிஸ் ஆட் பண்ணதுனால பார்ட் 4Aல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஒன்ஸ் இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 அப்படின்னாவே யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பார்ட் 2ல் நாம் இருக்கோம், சிட்டிசன்ஸ் இருக்கோம். பார்ட் 3 அப்படிங்கிறது நமக்கான ரைட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4ல் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்தந்த பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற டைரக்டிவ். பார்ட் 4Aல பின்னாடி ஆட் பண்ணதுனால 4Aக்கு வருது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செட் பார்த்தோம்னா நம்மளோட இந்தியா மேப் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்தியா மேப்பில் என்ன இருக்குது, டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு இந்தியா தெரியுதா. ஸோ பார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் த யூனியன். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பின்னாடி படிச்சுக்கலாம், ஜஸ்ட் என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 1ல் த எக்ஸிக்யூட்டிவ், 2ல் பார்லிமெண்ட், 3ல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், 4ல் வந்து யூனியன் ஜுடிஷரி, 5th வந்து சிஏஜி. 6th பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட். யூனியனுக்கு அப்புறம் என்ன பார்ப்போம், உள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் பார்ப்போம். அதனால நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் வந்துருச்சு. 7th வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை நம்ம படிக்க தேவையில்லை. 8th பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரி. ஓகே, இந்தியான்னு ஓவராலாக பார்த்துட்டோம், அதில் ஸ்டேட் பார்த்தாச்சு. ஸ்டேட்டோட இன்க்ளூட் ஆயிருக்கிறது யூனியன் டெரிட்டரின்னு தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால பார்ட் 8ல் யூனியன் டெரிட்டரி. பார்ட் 9 பார்த்தோம்னா பஞ்சாயத்து. லோக்கல் கவர்மெண்ட் சொல்லிட்டு வந்துட்டோம்னா பஞ்சாயத்து இருக்கும். இந்த பார்ட் வந்து பின்னாடி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் 9 அப்படின்னா பஞ்சாயத்து. பார்ட் 9Aல முனிசிபாலிட்டிஸ், 9Bல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நெக்ஸ்ட் பார்ட் 10 இதில் வந்து ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். இந்த செட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட பிளேசஸ் பார்க்குறோம். பார்ட் 5னா யூனியன், பார்ட் 6னா ஸ்டேட்ஸு, 8னா யூனியன் டெரிட்டரி, 9ABல பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், 10ல் வந்து ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். 1க்கு எப்படி யூனியன் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி 11க்கும் யூனியன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா யூனியனுக்கு ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஸ் பற்றி படிக்கிறதா வந்து பார்ட் 11ல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 அப்படின்னு சொல்லி சொன்னால் யூனியன், 11 அப்படின்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு 2 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 12. இந்த பார்ட் 12ம் பார்ட் 13ம் சேர்ந்தே படிச்சுக்கலாம். 12 அப்படின்னா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ்.
ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ் ஒரு இந்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால அடுத்த பார்ட்ல ஃபினான்ஸ் பத்தி பேசுறாங்க. ஃபினான்ஸோட ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ் தான் வந்து ட்ரேடு. ஸோ பார்ட் 13ல வந்து ட்ரேடு, காமர்ஸ், இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ 12 அப்படின்னா ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி வரும். 13 அப்படின்னா ட்ரேடு, காமர்ஸ், இன்டர்கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 14 இதுல சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். கண்டிப்பா இந்த பார்ட் வந்து நமக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா இதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா போஸ்ட்டுமே இதுக்கு கீழ தான் வரும். இந்த பார்ட் கீழ. அதனால பார்ட் 14 அப்படின்னாவே நம்ம பச்சை குத்தி வச்சுக்கலாம். பார்ட் 14 வந்து என்னைக்குமே மறக்கக்கூடாது. சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். பார்ட் 14ஏல ட்ரைபுனல் சேர்த்திருக்காங்க. அது குட்டியா இருக்கிறனால ஒரு பார்ட் 14க்கு கீழேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 15 அது எலெக்ஷன்ஸ். 15 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 16 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேஷன் டு சர்டின் கிளாஸஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழ்ல நம்ம சொல்லுவோம்ல 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16ங்கிறது கல்வி, செல்வம், வீரம், நட்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி தானே. ஸோ பார்ட் 16 அப்படின்னாவே ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 17 அப்படிங்கும்போது அஃபிஷியல் லாங்குவேஜ். 17 லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இதுல நம்ம ஸ்கெடியூல் திரும்ப படிக்கும் போது 8th லாங்குவேஜ் பத்தி படிப்போம். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். முன்னாடி நம்ம படிக்கிறதுனால அது 17ல வருது. நம்ம பின்னாடி படிக்கிறதுனால ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பின்னாடி படிக்கிறதுனால 8th வருது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன், ரீஜனல் லாங்குவேஜஸ், லாங்குவேஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன், ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 18 அப்படின்னாவே நம்ம எப்படி எழுதுவோம்? 18 போடுவோம். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இதோட 108 அப்படின்னு சொல்லி போட்டுங்க. 108னாவே எமர்ஜென்சி தான் இல்லையா? ஸோ பார்ட் 18 அப்படின்னாவே வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 19ங்கிறது மிஸ்சலானியஸ். இது எப்படி நான் வச்சுக்கலாம்? 19 அப்படிங்கிறது ஒரு ஏஜ், 19ங்கிறது ஒரு டீனேஜ். ஸோ டீனேஜில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நிறைய விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால 19 அப்படின்னாவே மிஸ்சலானியஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். 20 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். 20 அப்படிங்கும்போது காலேஜ் முடிக்கிற ஏஜில் இருப்போம். ஸோ அப்போ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். நாமளே அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து 21. இதுலனா டெம்பரவரி, டிரான்சிஷனல், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 21ங்கும் போது காலேஜ் முடிச்சிருப்போம். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி அது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தானே. ஸோ டெம்பரவரியாக இப்போ நம்ம இதுக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஒரு டிரான்சிஷனல் காமிச்சோம் அப்படின்னா அது நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்ட் 22ல ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பில்ஸ். ஒரு ஃபிலிம் முடியும் போது கடைசியாக என் கார்டு போடுவாங்கல்ல, சேம் லைக் இங்கே வந்து நம்ம டைட்டில் போட்டுடுறோம். ஒரு பார்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு டைட்டில் போடுறோம். இது நம்ம அப்படியே படிக்க 2-3 டைம் படிச்சாவே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பில்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்ஸ் பார்த்துடலாம். ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் என்ன சொல்லியிருக்கேன் அங்கே முன்னாடியே நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து யூனியன் பற்றி படிக்கிறோம். சேம் லைக் ஸ்கெடியூல் ஃபர்ஸ்ட்லேயும் அதே தான். லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தியர் டெரிட்டரிஸ். செகண்ட் ஸ்கெடியூலில் வந்து சேலரி அண்ட் அலவன்சஸ் பற்றி படிப்போம். இந்த செகண்ட் ஸ்கெடியூலுக்கும் தேர்ட் ஸ்கெடியூலுக்கும் எப்பயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எது சேலரி அண்ட் அலவன்ஸ், எது வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஸ்கெடியூல் அப்படின்னாவே எஸ் வருது இல்லையா? செகண்டுக்கு எஸ் வருது. அப்போது சேலரிக்கும் எஸ் வருது. செகண்ட் ஸ்கெடியூல் அப்படின்னாவே சேலரி அண்ட் அலவன்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா என்ன ஸ்கெடியூலுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இப்பெல்லாம் வந்து உள்ளிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் ஸ்கெடியூலில் யாரெல்லாம் இருப்பாங்க, தேர்ட் ஸ்கெடியூலுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்கெடியூலில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் வந்து டீப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம உள்ளே வர்ற கண்டென்ட்டும் படித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ செகண்ட் ஸ்கெடியூலில் சேலரி அண்ட் அலவன்சஸ், யாருக்கெல்லாம் சேலரி அண்ட் அலவன்சஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து செகண்ட் ஸ்கெடியூல் வச்சுருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக இதில் 9 மெம்பர்ஸ் வருவாங்க. நான் இங்கே வந்து ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கேன். ஸோ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக எழுதினோம்னா பேஸும் நிறையா கிடைக்கும், ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்கெடியூலில் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அதான் பி அண்ட் ஜி போட்டிருக்கேன். இது லோக்சபாவில் இருக்கிற ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். ராஜ்யசபாவில் இருக்க சேர்மேன், டெபுட்டி சேர்மேன்.
ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இதுல சிஜேஐயும் இவங்களோட தான் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. பட் இத வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஏஜி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் ஸ்கெட்யூல் வந்துருவாங்க. தேர்ட் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன்ஸ். நம்ம படிக்கிறது எப்படி படிப்போம்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம தப்பா படிச்சிருவோம். அது உண்மையிலேயே தப்பு தான். எப்படின்னா ஓத் எடுப்பாங்க, இல்லாட்டினா அஃபர்மேஷன்ஸ் எடுப்பாங்க. ரெண்டுமே அட் அ டைம்ல எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்காக தான் ஓட்ஸ் ஆர் அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா ஓத் அப்படிங்கிறது கடவுளின் மீது ஆணையாக காடை வச்சு அவங்க பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஓத். கடவுளை தவிர வேற ஏதாவது இயற்கையின் மீது இல்ல அவங்களோட அம்மா அந்த மாதிரி வேற யாராவது மேல அவங்க பதவி பிரமாணம் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து அஃபர்மேஷன்ஸ். ஸோ இதனோட டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ தேர்ட் ஸ்கெடியூல்ல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்கன்னு பார்த்தா இதை வந்து ஒரு 3 செட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் செட் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர். செகண்ட் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் ஃபார் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது எப்படின்னா முதல்ல வந்து எதுக்காக கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போதே வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கேண்டிடேட்ஸையும் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க இல்லையா, நின்னதுக்கு அப்புறம் அவங்க ஒன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தது எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆவாங்க. ஸோ எம்பி எம்எல்ஏல இருந்து தான் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். நம்ம படிக்கும் போதும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ கேண்டிடேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எம்பி எம்எல்ஏ, எம்பி லோக்சபா ராஜ்யசபா எம்பிஸ், எஸ்எல்ஏ அண்ட் எஸ்எல்சியோட எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட் இன்க்ளூடிங் இதுல வந்து பிஎம்மும் இன்க்ளூட் ஆவாங்க, சிஎம்மும் இன்க்ளூட் ஆவாங்க. அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சிஏஜி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்கெடியூல் பார்த்தோம்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறது ராஜ்யசபா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 சீட்டு வந்து ராஜ்யசபாக்கு அலோகேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஃபிஃப்த். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ரெண்டுமே வந்து ஜாயினாக படிச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து சிக்ஸ்த்து ஸ்கெடியூல் பார்த்துடலாம். 6 சிக்ஸ்த்து ஸ்கெடியூலுங்கிறது 6 இல்லையா, 6 அப்படின்னாவே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 4னா என்ன, ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ சிக்ஸ்த்து ஸ்கெடியூல் இந்த 4 ஸ்டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த 4 ஸ்டேட்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏடிஎம் ஸ்கொயர். ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா, அனதர் எம் ஃபார் மிசோரம். ஸோ சிக்ஸ்த்து ஸ்கெடியூல் நம்ம முடிச்சிட்டோம்னா ஃபிஃப்த் ஸ்கெடியூல் வந்து காமனாக சொல்றது ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். அதில் பர்டிகுலராக 4 ஸ்டேட்டை மட்டும் சொன்னோம்னா அது வந்து சிக்ஸ்த்து ஸ்கெடியூல். செவன்த் ஸ்கெடியூல் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7 லிஸ்ட் வச்சிருக்காங்க, எப்படி தான் படிக்கிறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எய்த் ஸ்கெடியூல் வந்து த லிஸ்ட் ஆஃப் ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம்ல யாருக்காவது மோர் தென் 4 லாங்குவேஜஸ் தெரிஞ்சாவே வந்து அவளுக்கு 8 லாங்குவேஜ் தெரியும், அவனுக்கு 8 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் லைக் அவங்களுக்கு வந்து 8 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக வந்து 14 லாங்குவேஜஸ் தான் இருந்திருக்கும். இப்போ ப்ரெசெண்டாக வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். என்ன லாங்குவேஜ், எந்த ஸ்டேட்டில் வந்து பேசுகிறாங்க, எப்போ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் படிக்கும்போது ஈஸியாக படிக்க முடியும். இன்னொரு வே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி மேப்பில் படிக்கிறது. நாம் அங்கே படித்ததே தான். இந்த மாதிரி மேப்பில் படிக்கும்போது நிறையா ஸ்டேட்ஸ் வந்து கவர் பண்ணிப்போம். மீதி இருக்கிற ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா படிச்சிடலாம். இதில் எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஈவன் தோ யூபிஎஸ்சியில் கூட ஒரு கொஷின் வந்திருந்திருக்கு. 21st அமெண்ட்மெண்ட்டில் சிந்தி, 71st அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, அண்ட் தென் 92nd அமெண்ட்மெண்ட்டில் போடோ, டோங்ரி, மைத்திலி அண்ட் சாந்தாலி. 2011ல் 96 அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரியா அப்படிங்கிறது வந்து ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த 8th ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு, இப்போது முன்னாடி எத்தனை லாங்குவேஜஸ் இருந்துச்சு, இப்போ எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு, ஸோ வாட் ஆர் த லாங்குவேஜஸ், அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எப்படி படிக்கிறது, ஸோ அதுலேயும் மறக்குது அப்படின்னு சொல்லிட்டா அதை ஒரு மேப்பில் பிளேஸ் பண்ணி அதை எப்படி படிக்கிறது, ஸோ வாட் ஆர் த அமெண்ட்மெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக் எடுத்தாலும் அதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக படிச்சிட்டோம்னா எந்த கொஷின்ஸுமே நம்மளால மிஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து 9th ஸ்கெடியூல். இதில் என்னன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
8th ஸ்கெட்யூல் வரைக்கும் தான் ஒரிஜினலா இருந்திருக்கும். 9th ஸ்கெட்யூல் 9th, 10th, 11th, 12th பின்னாடி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் எடுத்தோனே நம்ம அமெண்ட்மென்ட் பண்ணும்போது முதல் எடுத்தோனே ஆட் பண்ணது 9th ஸ்கெட்யூல் தான். அது வந்து ரொம்ப சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முக்கியமான ஒரு ஆக்டும் ரெகுலேஷனும் இருக்கிறதுனால 9th ஸ்கெட்யூல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10th ஸ்கெட்யூல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். 10th நம்ம வந்து ஃபெயில் ஆகவே கூடாது. ஸோ 10th ஸ்கெட்யூல் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 11th 12th நம்ம சேர்ந்தே படிச்சுக்கலாம். 11th அப்படின்னாவே பஞ்சாயத், 12th அப்படின்னாவே முனிசிபாலிட்டிஸ். பீக் அப்புறம் எம் வரும். ஸோ இல்லை எனக்கு அதுவும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா 11th அப்படின்னா 11. ஸோ 11 மணிக்கு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க, 12 மணிக்கு முனிசிபாலிட்டிஸ் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பாலிட்டியில் இருக்கிற பார்ட்ஸ், அதனோட சப்ஜெக்ட்ஸ் எப்படி வந்து கவர் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல்ஸ், அதனோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் ஷார்ட்ஸில் நான் வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிற எந்த கொஷின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆர்எல்ஸ் டெலகிராம் குரூப்லேயும் கூட கேட்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற பிடிஎஃப் இமேஜஸ் எல்லாமே வந்து என்னோட டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 குரூப்போட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Thanks for watching. We'll see you in the next video. Happy learning.